சற்று முன் ராஜ்பவனை விட்டு வெளியேறினார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. அதாவது தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் மருத்துவ படிப்பிற்கான கனவுகளை சீர்குலைக்கும் நீட் தேர்வை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அந்த வகையில் அதற்கு ஒப்புதல் தராமல் தொடர்ந்து முடக்கி வருகிறார் ஆளுநர் ரவி. தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நியமனத்தில் தேடுதல் குழுவை அமைப்பதிலிருந்து அனைத்து நடவடிக்கைகளிலும் தமிழக அரசுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார். இவருடைய ஜனநாயக விரோத போக்கை முற்றிலும் உணர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள 13 பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை முதல்வர் பெறுவதோடு அவரே வேந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் தற்போது ஆளுநரே வேந்தராக நீடிப்பதால் துணைவேந்தர்கள் நியமனத்தில் பலவிதமான குளறுபடிகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக தமிழக நலன்களுக்கு விரோதமாக நீட் உள்ளிட்ட 12 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக எதேச்சதிகார முறையில் செயல்பட்டு வரும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் 2 ரீட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காத ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் 12 கேள்விகளை எழுப்பி அதற்கு உரிய பதிலை விரைவில் வழங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அத்துமீறும் ஆளுநருக்கு கண்டனம் என்ற தலைப்பில் ஆங்கில நாளேடு ஒன்றின் தலையங்கத்தை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமது சமூக வலைதள பக்கத்தில் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். தி ஹிந்து ஆங்கில நாளேட்டில் இந்திய உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எழுப்பிய கூர்மையான கேள்விகளின் மூலம் அவர் வேண்டுமென்றே தனது அரசியலமைப்பு கடமையிலிருந்து மீறியதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சட்டப்பிரிவு 200 படி ஒப்புதல் வழங்காமல் தவிர்ப்பதற்காகவே ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த சட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறாரா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதையும் தமிழக அரசுக்கு விரோதமாக அரசியல் உள்நோக்கத்தோடு ஆளுநர் செயல்பட்டு வருவதை அந்த தலையங்கத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிற 12 கேள்விகளின் மூலமாக அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பதை தெளிவுபடுத்துகிற முயற்சியில் உச்சநீதிமன்றம் ஈடுபட்டிருக்கிறது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பஞ்சாப், கேரள மாநில அரசுகள் அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு எதிராக தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநரின் அதிகாரங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகும் தமிழக ஆளுநர் திருந்துவதாக இல்லை. அதனால்தான் தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ரீட் மனுக்களை மீண்டும் மீண்டும் தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த மாதம் இறுதியில் ஆளுநர் ரவி ராஜ்பவனை காலி செய்கிறார், புதிய ஆளுநர் அடுத்த மாதம் தமிழகம் வருகிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.